பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அலைபேசியை சத்தம் இல்லாமல் வைத்து விடாதே தங்கமே. நாளை காலையில் உனக்கான இன்ப செய்தி ஒன்று உன்னை தேடி வர காத்து கொண்டு இருக்கின்றது. யாரிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர நிற்கின்றது. இதுவரை நீ வேண்டி நின்ற வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேற்றி நான் உனக்கு தந்திருக்கின்றேன். இப்போது அவை அனைத்தையுமே உனக்கு கொடுக்கவும் நான் தயாராகி விட்டேன் தங்கமே. உன்னை காக்கவே எப்போதும் நான் இருக்கின்றேன். நீ கேட்கின்றாய், ஏன் இந்த வாழ்க்கையில் எனக்கு துன்பம் மட்டும்? என்னால் ஏன் இவ்வளவு தாங்க முடியாத சுமை? இது என் கர்ம வினையா என்று. ஆமாம் பிள்ளையே, இது கர்ம வினைதான். ஆனால் கர்ம வினை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு திருத்தம். ஒரு சில வினைகள் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலங்களிலேயே தீர்ந்துவிடும், ஒரு சிலருக்கு கொஞ்ச நேரம் கால பிடிக்கும். அப்படி வரும் துன்பங்கள் நிலையானது அல்ல. அவை உன்னை அழிக்க அல்ல, உன்னை தூய்மையாக்கத்தான் தங்கமே. இந்த முருகனின் பிள்ளையான பிறகு உன் கர்மவினையின் துன்பங்களை கூடிய விரைவிலேயே அகற்றி உன் வாழ்க்கையை சிறக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உறவுகள் தந்த காயம் உன்னுள் ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கிவிட்டது. அந்த பிரபஞ்சத்தில் நான் இருக்கின்றேன். அதனால்தான் நீ இன்னும் வாழ்கின்றாய். இனி உனக்கு வலிக்கவே கூடாது. நான் உனக்கான உறவாய் இருக்கின்றேன் தங்கமே. நான் உனக்காக உன்னுடைய உயிராவும் இருப்பேன். நீ என்னிடம் கேட்க வேண்டாம், நான் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கின்றேன். உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் எனது வார்த்தையாகவே மாறும். நீ அழுகையும் அவமானத்தையும் கடந்து இப்போது வாழ்க்கையை வெல்ல வந்து இருக்கின்றாய். உன் பிறப்பில் அந்த தைரியம் இல்லை என்றால் நீ என் பிள்ளை இல்லை. நான் தான் அந்த தைரியத்தை உன் இருதயத்துக்குள் ஊட்டினேன். உன் இதயம் இடரும் தருணங்களில் நீ முழுமையாக முறியாமலேயே மீண்டும் மீண்டும் எழுந்தது அது என் அருள். உன்னை அழிக்க எண்ணியவர்கள் வெற்றி பெறவில்லை. நீ வாழ்ந்து இருக்கிறாய் என்பதை அவர்களுக்கு பதிலாக இருக்கட்டும். அவர்களுக்கு பதில் சொல்ல நான் தேவையில்லை. நீ வளர்ந்த வாழ்வு தான் என் பதில். இப்பொழுது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த உறவிடமிருந்து உனக்கு அலைபேசி வரும். அதனால் சத்தம் இல்லாமல் உன்னுடைய அலைபேசியை வைத்து விடாதே. மகிழ்ச்சியான செய்தி ஒன்று அதில் உன்னை தேடி வரப்போகின்றது. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.